இந்த கரிஞ்சு போன கேக்குனால இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஆயிப்போச்சுங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா, 1 கேஜில ப்ளூ வெல்வெட் கேக் தான். நான் கேக்குக்கு டெக்கரேஷன் பண்றதுக்காக கொஞ்சம் கிரம்ப்ஸ் மட்டும் அவன்ல வச்சிருந்தேன். என்னோட அவன்ல டைமர் ஒர்க் ஆகாது. ஏன்னா, என் பையன் திருக்கி திருக்கி அத ஆவாம ஆக்கிட்டான். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எப்ப கேக் பண்ணும்போதும் கேக்க உள்ள வச்சுட்டு ஃபோன்ல வந்து டைமர் வந்து அலாரம் வச்சிருப்பேன். அப்படிதான் இந்த கேக்குக்கு வந்து 10 மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணிட்டு நான் என் பாட்டுக்கு இருந்தேன். என் பையன் வந்து சுட்டி கண்ணாம பார்த்துட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அலாரம் அடிச்ச உடனே அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு அவன் கன்டினியூவா சுட்டி கண்ணாம பார்த்துட்டே இருந்திருக்கான். நான் மறந்து போய் 2வது தான் பார்த்தேன். கேக் ரொம்ப கரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2வது கிரீம் பீட் பண்ணி கிரீம்ல ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். லீஃப் நாசில் வச்சு கேக் மேலேயும் கீழயும் வந்து சின்ன டிசைன் மாரி போட்டு எடுத்துட்டு உள்ள வந்து ஹேப்பி பர்த்டே நேம் எழுதி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமா கிரீம் மீதிருந்து அதில ஒரு சின்ன டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு புள்ளி புள்ளியா வச்சு பார்த்தேன். அது இன்னுமே ரொம்ப அசிங்கமாயிட்டு பார்க்கறதுக்கு. அதனால கேக் மேல இருந்து கிரீம் எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு மறுபடியும் சிம்பிளா ரோசட்டா டிசைன் போட்டு ஹேப்பி பர்த்டே நேமே எழுதிட்டு, கிரீம்லயே வந்து ஹார்ட் ஷேப்ல அங்கங்கேயா போட்டு எடுத்து இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.